ஹாய் ஹலோ லவ்லி வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மூவி காசிப் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பரத் சார் நடித்து வெளியே வந்த காளிதாஸ் மூவியோட ரிவ்யூ எந்த ஒரு ஸ்பாய்லருமே இல்லாமல் நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் மறக்காமல் மூவி காசிப் யூடியூப் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் இதே மாதிரி அடுத்தடுத்த நல்ல மூவிஸோட ஹானஸ்ட் ரிவ்யூஸை உங்களை தேடி உங்கள் சஜெக்ஷனில் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு சின்ன 3 வயசு குழந்தை காணாமல் போயிடுது. அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸராக தான் நம்ம பரத் சார் வராரு. அண்ட் அவங்களுடைய மேலதிகாரியாக நம்ம பவானி ஸ்ரீ, நம்ம ஜிவி பிரகாஷ் அவங்களோட தங்கச்சி, இந்த விடுதலை படத்தில் நடிச்சிருப்பாங்க தெரியுமா, அவங்க வராங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு, குழந்தை உயிரோடு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்தோட ஸ்டோரியே. அது உண்மையில் சூப்பராகவே ஒரு க்ரைம் த்ரில்லர் ஜானரில் கொண்டு போயிருப்பாங்க. க்ரைம் த்ரில்லர் அப்படின்னு வந்துட்டாலே இதுக்கு முன்னாடி உள்ள படங்கள்லாம் எடுத்துக்கணும், ரத்தம் தெறிக்க அப்புறம் அடிதடி, இந்த மாதிரி கொடூரமான கொலை பண்ணுற சீன்ஸ் இந்த மாதிரிலாம் தான் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இந்த படத்தில் கிடையாது. அப்புறம் ரொம்பவுமே மாசாக சண்டை போடுறது அந்த மாதிரியான பெருசாக சீன்ஸுமே கிடையாது. ரொம்பவுமே செட்டில்டான, ரொம்பவுமே அமைதியாக காமாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் மூடில் தான் படமே இருக்கும். அதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா எப்படிலாம் அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சூப்பராகவே செம்மையாக ஒரு ஸ்மார்ட்டான ஒரு இன்வெஸ்டிகேஷன் மூவியாக தான் எடுத்திருக்காங்க. க்ரைம் த்ரில்லர் ஜானராக இருந்தாலும் கொஞ்சம் க்ரைம் கம்மியாக இருந்தாலும் த்ரில்லிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஐயோ அந்த குழந்தைக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சூப்பராகவே இருக்கும். படத்தோட பாசிட்டிவ் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்வான்ட் சீன்ஸ் அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். அப்புறம் குட் ரைட்டிங் உண்மையில் சூப்பராகவே இருந்துச்சு. அதுவுமே கிளைமேக்ஸில் பண்ணியிருந்த அந்த ரைட்டிங்லாம் உண்மையில் சூப்பராக இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸில் இருந்த அந்த ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங் வெரி வெல் அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே இன்னுமே சூப்பராகவே பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஆக்டரோட செட்டில்டான ஆக்டிங் அதெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. அதுவும் நம்ம பரத் சாரோட ரொம்பவுமே செட்டில்டாக, ரொம்பவுமே மெச்சூர்டாக, ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு இன்வெஸ்டிகேஷன், ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் எப்படி பண்ணுவாரோ அந்த மாதிரி பண்ணியிருப்பார். அதெல்லாம் சூப்பராகவே இருக்கும். அப்புறம் நம்ம ஒரு சில கேரக்டர் டிசைனிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதாவது படத்துக்கு இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் ஏற்றக்கூடிய வகையில் அது வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. எஸ்பெஷலி நம்ம பவானி ஸ்ரீ அவங்களுடைய கேரக்டர் டிசைனிங்ஸும் நல்லா இருந்துச்சு. அண்ட் படத்தோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு நான் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, படம் ஒரு நல்ல ஒரு மூடில் போய்கிட்டு இருக்கும்போது ஐயோ இது கிடைக்குமா கிடைக்காதா என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் ஆடியன்ஸ் படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கடைசி அதை ஃபினிஷ் பண்ணாமலே மூவி எண்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது காளிதாஸ் 3க்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அஃப்கோர்ஸ் காளிதாஸ் 1க்கும் 2க்குமே சம்மந்தம் இல்லை, ஆனால் கனெக்ஷன் இருக்குது. அதாவது அது இதுவும் ஒரே கனெக்ஷன் தான், ஆனால் வேறு கதைக்களம் தான். அதே மாதிரி பார்ட் 3 எடுத்துருக்கலாம். எதுக்கு இதை அன்ஃபினிஷிங்காக விட்டாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அது கொஞ்சம் கிளைமேக்ஸில் நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக் தான் கொஞ்சம் நம்மளை படத்தை கொஞ்சம் அடி வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஆகும். இதனால் அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு சில சீன்ஸில் கொஞ்சமே ரியாலிட்டிக்கு ரொம்பவுமே மிஸ் ஆகிற ஒரு ஃபீல் இருக்கும். அது கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய ஃபீலு. அண்ட் கிளைமேக்ஸில் வைக்கக்கூடிய அந்த ட்விஸ்ட் சீன்ஸாக இருக்கட்டும், ட்விஸ்ட்டாக வச்சு அப்புறம் செம்மையாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளேயில் ஒரு மேஜிக் பண்ணியிருப்பாங்கங்க அந்த கிளைமேக்ஸில். அதெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதாவது எல்லா படத்துலையுமே நம்ம இப்போ ஒருத்தவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், யாரா கொலை பண்ணியிருப்பா, யாரா அந்த திருடன், யாரா அந்த அக்யூஸ்ட், யாரா அந்த கல்ப்ரேட் அப்படிங்கிற ஒரு இதில் இருப்போம். நம்ம கூடவே இருப்பாங்க ஒரு கேரக்டர். அந்த கேரக்டருக்குள்ளே நமக்கு சம்மந்தமே இருக்காது, அதாவது சந்தேகமே வந்திருக்கிறாரு. அந்த மாதிரியான ஒரு கேரக்டரை தான் கல்ப்ரேட் அப்படின்னு காட்டும்போது இன்னுமே ஆடியன்ஸ் கொஞ்சமே ஹியூஜாக இருப்பாங்க தெரியுமா. அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் வச்சுருப்பாங்க. அது உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. டைரக்டர் ஸ்ரீ செந்தில் அவருக்கு ஒரு நல்ல ஒரு மூவி அப்படின்னு தான் சொல்லணும். அண்டு இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் உண்மையிலே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அது படத்தில் ஒரு சில இடங்கள்லாம் சினிமாட்டோகிராஃபிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதாவது படத்தை இன்னுமே மெழுகேற்றக்கூடிய வகையில், ஒரு இன்னுமே த்ரில்லிங்கை மேம்படுத்தக்கூடிய வகையில் நல்லாமே பண்ணியிருப்பார். உண்மையிலே சுரேஷ் பாலா அப்படிங்கிறவர் தான் சினிமாட்டோகிராஃபர். அவர் உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்துக்கு நம்ம சேனல் கிரைட்டீரியாவில் நான் கொடுக்க ரேட்டிங் 50க்கு 39. இந்த படம் ஆஹா தமிழில் அவைலபிளாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு நல்ல ஒரு டீசன்ட் க்ரைம் த்ரில்லர் மூவி.